الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقنطوا من رحمة الله وقال النبي صلى الله عليه وسلم إن حسن الظن بالله من حسن عبادة الله أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் ஏதாவது சோதனைகளை, கஷ்டங்களை, சிரமங்களை நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருப்பான். கஷ்டங்களுடைய வகைகள் வேண்டுமானால் மாறியிருக்கலாம். கஷ்டங்கள் இல்லாதவர்கள், சோதனைகள் இல்லாதவர்கள் உலகத்திலே யாருமே கிடையாது. சிலர்களை பொருளாதார அடிப்படையிலே அல்லாஹ் சோதிப்பது உண்டு. சிலர்களை உடல் ரீதியாக அல்லாஹ் சோதிப்பது உண்டு. சிலர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பது உண்டு. ஏதாவது ஒரு வகையிலே நம்மிலே ஒவ்வொருவரையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக சோதிப்பார். அது போன்ற கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில், சிரமங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் கவனிக்க தகுந்த விஷயம். ஒரு முஃமினுடைய நிலை, மனோநிலை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சில காலம் அல்லாஹு தஆலா எந்த கஷ்டங்களும் சிரமங்களும் இல்லாமல் வாழ வைத்திருக்கலாம். சில நேரங்களிலே அல்லாஹ் கஷ்டங்களையும் கொடுப்பது உண்டு. அதுபோன்ற சிரமங்கள் வரும் பொழுது ஒரு முஃமினுடைய மனோநிலை, அல்லாஹ் என்னை இப்படியே வைத்து விட போவது கிடையாது, எனக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கிறதோ நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து உதவி எனக்கு வரத்தான் செய்யும். அல்லாஹ்வின் மீது நிராசையான
அவநம்பிக்கையான ஒரு நிலை முஃமினுக்கு வரக்கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. சிறிய சிறிய நோய்கள் வரும் பொழுதெல்லாம் கடந்துவிடக்கூடிய நாம் சில நேரங்களிலே பெரிய நோய் வரும் பொழுது துவண்டு விடுகிறோம். தொடர்ச்சியாக குடும்பத்தார்களுடைய இழப்புகள் சில நேரங்களிலே நம்மை துவண்டு விட வைத்துவிடும். அப்பொழுது ஷைத்தானுடைய ஒரு வஸ்வசா என்பதாக கூட சொல்லலாம், மன ஊசலாட்டம், அல்லாஹ் உன்னை கைவிட்டு விட்டான் என்ற நிலையை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான், அழிந்து போய் விடுவோம், இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு அவநம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது ஏற்படுத்துவான். என்ன சோதனைகள் வந்தாலும் முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லதுக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கஷ்டம் அல்லாஹ் கொடுத்ததும் கூட ஏதோ ஒரு நல்லதுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்ற கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். படிப்பினைக்கு ஒரு சம்பவத்தை கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமான மன்னர் வாழ்ந்து கொண்டிருந்தார், அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த அரசருக்கு மந்திரியாக இருந்தவர் என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த கஷ்டமும் அல்லாஹ் நல்லதுக்குத்தான் வாழ்க்கையிலே நடத்திக்கிறான். என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த மந்திரி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், இந்த கஷ்டமும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நல்ல எண்ணத்தில் தான், ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் தான் அல்லாஹ் நடத்தியிருக்கிறான் என்பதாகத்தான் அந்த மந்திரி சொல்லி கொண்டே இருப்பார். ஒரு தடவை அந்த அரசருடைய விரல் நுனி துண்டித்து விடுகிறது, வெட்டப்பட்டு விடுகிறது. விரலுடைய நுனிப்பகுதி வெட்டப்பட்டு தனியாக துண்டாக போகிவிடுகிறது. அந்த நேரத்திலேயும் அந்த மந்திரி சொன்ன வார்த்தை, மன்னரே இதுவும் நல்லதுக்குத்தான். அரசர் மன்னர் ஆச்சரியப்பட்டு போகிறார். விரலுடைய நுனி துண்டித்து விடுகிறது, உடல் உறுப்பு துண்டிக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே நம்முடைய மந்திரி சொல்லக்கூடிய வார்த்தை இப்படியாக இருக்கிறது, இதுவும் நல்லதுக்கு என்பதாக மந்திரி சொல்கிறாரே என்பதாக மனதிலே உள்வாங்கிக் கொண்டார். ஒரு சில நாட்கள் மாதங்கள் கடந்ததற்கு பிறகு மன்னருடைய வலமை, அரசருடைய வலமை, தோழர்களோடு படையோடு காட்டுக்கு வேட்டையாட செல்வது உண்டு. அதுபோல சென்ற நேரத்திலே மன்னர் மட்டும் தனியாக ஆகிவிடுகிறார். வீரர்களை விட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தனிமையில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, தனித்து ஆக வேண்டிய சூழ்நிலை, படைகளை விட்டும் தூரமாகி விடுகிறார். தனியாக காட்டிலே அகப்பட்டு கொண்ட அந்த மன்னர், அரசர் காட்டு மனிதர்களால், அங்கு வாழக்கூடிய மனிதர்களால் சிறைபிடிக்கப்படுகிறார். மன்னரை சிறைபிடித்தவர்கள் தங்களுடைய கடவுளுக்கு யாராவது ஒரு மனிதரை பலி கொடுப்பது உண்டு. இந்த ஆண்டு பலி கொடுக்கப்படுவதற்கு ஒரு மனிதன் கிடைத்து விட்டான் என்பதாக அவர்கள் யோசிக்கிறார்கள். இந்த மனிதனை நாம் பலி கொடுத்து விடலாம் என்பதாக யோசிக்கிறார்கள். ஆனால் பலி கொடுப்பதாக இருந்தால் உடல் ஊனமில்லாத மனிதனைத்தான் பலி கொடுப்பார்கள்.
கடைசியாக அரசனை பலி கொடுப்பதற்கு முன்பதாக உடலிலே ஏதாவது ஊனம் இருக்கிறதா என்பதாக பார்த்த பொழுது விரல் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மனிதனை பலி கொடுக்க முடியாது என்பதாக அவிழ்த்து விடுகிறார்கள். பிறகு அரசர் நாட்டுக்கு திரும்பியதற்கு பிறகு மந்திரியை பார்த்து சொன்னார், எது நடந்தாலும் நல்லதுக்கு என்பதாக நீங்கள் சொல்வீர்கள், விரல் துண்டானது அதற்கும் நீங்கள் சொன்னது இதுதான், இதுவும் ஒரு நல்லதுக்கு என்பதாக சொன்னீர்கள். உண்மையிலேயே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி விரல் நுனியை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டார். அன்று மட்டும் இந்த விரல் துண்டிக்கப்படவில்லை என்றால் இந்த உயிரோடு நான் திரும்பி இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக வேண்டித்தான் வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் நமக்கு தெரியாது. சின்ன கஷ்டம் வந்த உடனேயே புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். மக்களிடத்தில் போய் எதையாவது உளர ஆரம்பித்து விடுகிறோம். நன்கு விளங்குங்கள், உலகத்திலே கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது, சிரமம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. ஒருத்தரை பார்க்கும் பொழுது இன்னொருவர் வேண்டால் யோசிக்கலாம், அவர் நல்ல நிலையிலே இருக்கிறாரே என்பதாக. எல்லோருக்கும் கஷ்டம் உண்டு, எல்லோருக்கும் சோதனை உண்டு. அந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியது இதுதான், அல்லாஹ் இந்த நிலையையும் கூட நல்லதுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதாக நினைத்து இந்த நிலையில் இருந்தும் அல்லாஹ் காப்பாற்ற முடியும். என்ன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நிலையில் இருந்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவால் என்னை விடுவிக்க முடியும், அந்த சிரமத்தில் இருந்து என்னை வெளியாக்க முடியும். பல்லாண்டுகள் ஒரு சோதனை இருந்தாலும் பெருமக்களே, சத்தியமாக அல்லாஹ் நீக்குவான் என்ற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்ற அவநம்பிக்கை வரக்கூடாது. அவநம்பிக்கையை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்லுவான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக ஆகிவிடாதீர்கள். சிலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை எடுத்து விடுவார். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அழகுள்ள குழந்தையாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்தான். ரொம்ப ஆசைப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அதிக பிரியம் வைத்திருந்தார். அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே யூசுப் அவர்களின் மீது உள்ள பிரியம், அல்லாஹுவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த பிரியம், இதை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரித்து சோதிக்கிறார். அல்லாஹ்வின் மீது உள்ள பார்வை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது போகும் பொழுது, இந்த குழந்தையின் மீது பிரியம் அதிகமாக வரும் பொழுது அல்லாஹ் சோதித்த சோதனை இதுதான். பல்லாண்டு காலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் அல்லாஹ் பிரித்தான். எந்த அளவிற்கு பிரித்தான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்ததற்கு பிறகு அழுதார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு அழுதார்கள், பார்வையே போய்விட்டது. அவ்வளவு அழுதார்கள். கண் பார்வை போகக்கூடிய அளவிற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, திரும்ப யூசுஃபை அல்லாஹ் என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பான். நம்பிக்கை போகவில்லை, அவன் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதே யூசுஃபை, என்னுடைய மகனை அல்லாஹ் என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பான். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அல்லாஹ் நம்மை திரும்ப நல்ல நிலைக்கு கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். குர்ஆனை புரட்ட வேண்டும், படிக்க வேண்டும். குர்ஆன் வெறுமனே தொழுகையை மட்டும் சொல்லித்தரக்கூடிய புத்தகம் அல்ல, வேதம் அல்ல. இபாதத்துகளை மட்டும் சொல்லித்தரக்கூடிய வேதம் அல்ல. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு குர்ஆனிலே உண்டு. குடும்ப ரீதியாக சொந்த வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை,
பாசமான மகனை இழந்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். பல்லாண்டுகள் ஆனாலும் கூட சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய மன கஷ்டத்தை, என்னுடைய மன கவலையை நான் சொல்வதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான். இது வர வேண்டும் பெருமக்களே. மனிதர்களிடத்திலே புலம்புவதால் அல்லாஹ்வுடைய உதவி நின்று போகலாம். மனிதர்கள் படைப்புகள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 1000 பேர் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட அவர்களால் எதையும் செய்ய முடியாது. ஒரு அல்லாஹ்விடத்திலே தனிமையில் இருந்து புலம்பி பாருங்கள், அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நான் என்னுடைய சோதனைகளை, கஷ்டங்களை, மனவேதனையை சொல்வது அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான், வேறு யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன். வஅலமு மினல்லாஹ் மா லா தஅலமூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை. வஅலமு மினல்லாஹ் மா லா தஅலமூன். நீங்கள் அறியாத விஷயத்தை அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அவர்களுடைய நல்ல எண்ணம் அல்லாஹ் திரும்ப கொடுப்பான். என்னுடைய மகனை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பான் என்ற மேலான எண்ணம், அவநம்பிக்கை வரவில்லை. பல்லாண்டுகள் ஆனாலும் கூட திரும்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். சிறுவராக பிரிகிறார்கள், ஒரு மன்னராக ஆனதற்கு பிறகு கொண்டு வந்து அல்லாஹ் கொடுக்கிறார். சிறு பையனாக இருந்தார்கள், அந்த நேரத்தில் பிரிந்தார்கள். பல்லாண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசனாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனிதர்களிடத்திலே சொல்லாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே மட்டுமே சொல்லுங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய புலம்பல் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரு கேட்டாலும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், அல்லாஹ் என்னை நல்ல நிலையிலே வைத்திருக்கிறான். எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். நம்முடைய பாவங்கள் மிகப்பெரிய பாவங்கள், பெரும் பெரும் ஹராம்களை செய்கிறோம். அத்தனைக்கும் மத்தியிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நல்ல நிலையில் தான் வைத்திருக்கிறான். கஷ்டங்கள் வரும் பொழுது, சிரமங்கள் வரும் பொழுது மனம் துவண்டு விடக்கூடாது. அல்லாஹுக்கு சக்தி உண்டு, அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்கி வருவான். 80 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. 80 ஆண்டுகள், திருமணம் முடித்து 1 ஆண்டு 2 ஆண்டு குழந்தை இல்லை என்கிற பொழுது, குழந்தை இல்லாததும் ஒரு மிகப்பெரிய சோதனை தான். சமூகத்தில் வாழ முடியாத பெருமக்களே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் சமூகம் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது. அந்த குழந்தை இல்லாத பெண்மையினுடைய மன உணர்வை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். சபையிலே வைத்து அதை அந்த பெண்ணை மன கஷ்டத்திற்கு ஆளாக்குவார்கள். கேவலப்படுத்தக்கூடிய மக்களும் உண்டு. ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் தனக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் என்பதாக. உணர்ந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் பல வகையாக வார்த்தையிலே புண்படுத்துவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதது என்பதும் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சோதனை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. 70 ஆண்டுகளை கடக்கிறார்கள், 75 ஆண்டுகளை கடக்கிறார்கள். அதற்கு பிறகும் குழந்தை இல்லை. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஷ்தஅல ரஅஸு ஷைபா. எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது அல்லாஹ், நரைகள் எல்லாம் வந்துவிட்டது யா அல்லாஹ். அதற்கு பிறகும் குழந்தை இல்லை. ஆனாலும் சொன்னார்கள், வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா. ஆனாலும் துஆ செய்வதை நான் விட மாட்டேன். யா அல்லாஹ், 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது, எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது, நரை அதிகமாகிவிட்டது, தளர்வான ஒரு நிலைக்கு நான் போய்விட்டாலும் கூட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா. துஆ கேட்பதை விட மாட்டேன். கஷ்டம் வரும்போது ஆரம்பத்திலே துஆ செய்கிறோம், அப்படியே விட்டு விடுகிறோம்.
சிரமங்கள் வரும் பொழுது ஆரம்பத்தில் அழுகிறோம், அப்படியே விட்டு விடுகிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒண்ணுமே ஆகுவது இல்லையே, அல்லாஹ் கொடுப்பதே இல்லையே. திருமணம் முடித்து 80வது ஆண்டிலே அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை தருகிறான். அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், நரை வந்து விட்டது, தளர்வுகள் வந்து விட்டது, ஆனாலும் கூட துஆ செய்வதை விட்டும் துர்பாக்கியமானவனாக நான் ஆக மாட்டேன். வலம் அகும் பிதுஆஇ ரப்பிக ஷகியா, அல்லாஹ்விடத்தில் கேட்பதை நான் விட மாட்டேன். கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அழுது கொண்டே இருங்கள் அல்லாஹ்விடத்தில். இதுதான் ஒரு முஃமினுக்கு வர வேண்டிய மனோநிலை. சிரமங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நிறைய நபர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்பதாக. தீன் இல்லாதவர்கள், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளாதவர்கள், குறிப்பாக ஷைத்தான் மனநிலையை இப்படி ஏற்படுத்துவான், நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டு என்ன ஆக போகிறது, கேட்டுக்கொண்டே இருங்கள், இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் வரும் நம்முடைய சோதனை நம்மை விட்டும் நீங்கும். கேட்பதை விடக்கூடாது. வலம் அகுன் பிதுஆஇ ரப்பிக ஷகியா, அல்லாஹ்விடத்தில் கேட்பதை மட்டும் நான் விட்டது கிடையாது என்பதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். 80வது வயதிலே குழந்தை பாக்கியம். திருமணம் ஆகி ஒரு 60 ஆண்டுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தைகளை தரக்கூடிய அல்லாஹ் ஏன் நாம் கேட்டால் கொடுக்க மாட்டானா? யோசிக்க வேண்டும். இந்த கஷ்டம் மட்டுமல்ல, என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன சிரமமாக இருந்தாலும், அந்த சிரமங்கள் வரும் பொழுது ஒரு முஃமின் நினைக்க வேண்டியது இதுதான், நமக்கு வந்த கஷ்டம் சாதாரண கஷ்டம்தான். பல நேரங்களிலே நாம் மக்களிடத்தில் சொல்வது உண்டு, அல்லாஹ் நமக்கு லேசான சிரமங்களை தான் கொடுத்திருக்கிறார். அடுத்த மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பல்வேறு கஷ்டங்களிலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், ஏதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 3 விஷயங்களை நான் சொல்லிக் கொள்வேன். எனக்கு கஷ்டம் வரும் பொழுது 3 விஷயங்களை நான் சொல்லுவேன். முதலாவது, இன்ன ரப்பி ஹவ்வன பிஹா அலைய, அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை சிறிய சோதனையாக கொடுத்திருக்கிறார். எனக்கு வந்த கஷ்டம் பெரிய கஷ்டம் அல்ல, அது சின்ன கஷ்டம். இன்ன ரப்பி ஹவ்வன பிஹா அலைய, என்னுடைய ரப்பு இந்த கஷ்டத்தை சின்ன கஷ்டமாக, சிறிய கஷ்டமாக, லேசான கஷ்டமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், நன்கு கவனிக்க வேண்டும் பெருமக்களே, இந்த வார்த்தையை நன்கு கவனியுங்கள். இன்னல்லாஹ ஜஅலஹா ஃபி துன்யாய, இந்த கஷ்டத்தை உலக ரீதியான கஷ்டமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனக்கு வந்த சோதனை துன்யா ரீதியான சோதனை, உலக ரீதியான சோதனை. அல்லாஹு தஆலா என்னுடைய தீனிலே சோதனையை ஏற்படுத்தவில்லை. உலக ரீதியான சோதனைகளை நாம் பெரிய சோதனையாக நினைக்கிறோம். தீன் ரீதியாக சோதனை, தொழ முடியாத நிலை வருகிறது, நோன்பு வைக்க முடியாத நிலை வருகிறது, இது தீனுடைய சோதனை. நன்கு இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், ரமலானிலே நோன்பு வைக்கவில்லை, தீன் ரீதியான சோதனை. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், 5 வேளைகள் தொழுவது கிடையாது, வாரம் ஒரு தடவை தான் ஜும்மாவுக்கு வருகிறார், அல்லது வருடத்தில் 2 தடவை ஈதுடைய தொழுகையை தொழுகிறார். இதெல்லாம் தீன் ரீதியான சோதனை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்வார்களாம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த சோதனை உலக ரீதியான சோதனை, அது தீன் ரீதியான சோதனை அல்ல. ஆனால் நம்மிலே பலர்களுக்கு வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? ஏதாவது கஷ்டம் வந்தால் முதன்மையாக நாம் பின்வாங்குவதே தீனுடைய விஷயத்தில் தான். பொருளாதாரம் கஷ்டம் என்று சொன்னால், தவறாக சொல்கிறேன் என்பதாக நினைக்காதீர்கள், பொருளாதார நெருக்கடி என்று சொன்னால் மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்வதை நாம் நிறுத்துகிறோம். தீனுடைய பாதையிலே செலவு செய்து கொண்டிருந்தவர்கள் பொருளாதார நெருக்கடி என்று வரும்பொழுது சொல்வார்கள், அல்லாஹ் கொடுத்திருந்தான், இப்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, எனவே அதை விட குறைத்து கொள்ளுங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் மார்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்து கொண்டிருந்தோமோ அதை குறைக்க கூடாது. இது மார்க்க ரீதியான சோதனை. நமக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் கூட நம்முடைய சொந்த வாழ்விலே எவ்வளவு செலவு செய்வோமோ அதை குறைக்க வேண்டும்.
தீனுக்காக வேண்டி செலவு செய்வதை குறைக்க கூடாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். அல்லாஹ் என்னுடைய சோதனையை உலக ரீதியான சோதனையாக ஆக்கியிருக்கிறானே தவிர மார்க்க ரீதியான சோதனை அல்ல. தீனை விட்டும் நாம் அப்படியே பின்தங்கி போவது மார்க்க ரீதியான சோதனை. ரமலான் வந்தும் கூட நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் மார்க்க ரீதியான சோதனை. அல்லாஹ் இதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். அல்லாஹ் எனக்கு கொடுத்த சோதனை சிறிய சோதனை. அல்லாஹ் என்னுடைய சோதனையை உலக ரீதியான சோதனையாக ஆக்கியிருக்கிறான், மார்க்க ரீதியான சோதனையாக ஆக்கவில்லை. பிறகு சொல்வார்களாம், இன்னல்லாஹ யுஜீருனி பிஹா யௌமல் கியாமா. எனக்கு ஏற்பட்ட இந்த சின்ன சோதனைக்கும் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கூலியை தருவான். ஒவ்வொரு சோதனைக்கும் லேசான காயம் பட்டால் கூட அதை அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து கொண்டால் இந்த காயம் பட்டதற்கும் நாளை மறுமை நாளிலே கூலி உண்டு. லேசாக அடிபடுகிறது, லேசான வலி ஆக என்பதாக சத்தம் போடுகிறோம். இந்த லேசான வலிக்கு பகரமாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா கூலி தருவான். இந்த மூன்று விஷயங்களையும் எனக்கு எப்பொழுதெல்லாம் சோதனை வருமோ அப்பொழுதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். உலகத்திலே வாழ்க்கையிலே கஷ்டமில்லாதவர்கள் யாரும் கிடையாது. ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வஸ்வசா என்ன தெரியுமா? சோதனை என்று வரும் பொழுது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குவான். அல்லாஹ் உன்னை கைவிட்டு விடுவான், உன்னை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதாபு செய்து விடுவான் என்ற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்வான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் ஒரு காலம் நீங்கள் நிராசையாகாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கை, எவ்வளவு ஹராம்களை செய்திருந்தாலும் கொஞ்ச கால வாழ்க்கை, திருந்தி நான் வாழ்வேன், அல்லாஹ் என்னை ஈமானோடு மௌத்தாக்குவான். நான் திருந்தி வாழ்வேன், அல்லாஹ் என்னை நல்ல நிலையிலே அல்லாஹ் மௌத்தாக்குவான். நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளிலே என்னை நல்ல நிலையிலே வைத்திருப்பான் என்ற மேலான நல்லங்கனை தான் உருவாக்க வேண்டுமே தவிர இந்த பாவத்தால் அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்ற எண்ணங்களை உருவாக்க கூடாது. பாவம் செய்வதற்கு முன்பதாக அல்லாஹுடைய அதாவை பயப்பட வேண்டும். செய்துவிட்டால் மனித அடிப்படையிலே ஏதாவது பாவங்கள் நடந்துவிட்டால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, பாவ மன்னிப்பை விட்டும் நிராசையாகி விடக்கூடாது. உலக வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தாலும் கூட இதுவும் நல்லதுதான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற மேலான எண்ணங்கள் நமக்கு உருவாக வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.